இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட் வந்தாலும் வந்துடும். தேக்கி சார் அழாதடா. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாதடா. நீ ஏன் அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைய படாப்படுத்துது. இல்ல நான் செஞ்ச பாவம்டா. தேக்கி சார் என்ன சொல்லி எழுதிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாம இரு. புள்ள போடுற பார்த்தா பார்க்க முடியலையே. டேய் விக்ரமன், நீ இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா சிவனுக்கு ஏதாவது ஆயிரும். வெளியில கூட்டு போடா. நீ வா, நம்ம வெளியில போயிட்டு வரோம். நீ ரிப்போர்ட் வரல வா. நான் எங்கேயும் வர மாட்டேன். பிள்ளைய விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். முடியலடா என்னால. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்பெல்லாம் அழாத சரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியாயிரும்டா. ஒண்ணு இல்ல. பொண்ணு அண்ணனுக்கு தெரிஞ்சா அவன் நிலைமை என்னத்துக்கு ஆகுது? புள்ளைய விட்டுட்டு போன ஒருத்தர் கூட பார்க்கலையான்னு சொல்லி கேட்பானு. அதெல்லாம் அண்ணனுக்கு தெரியும். இவன் இப்படி அழுதுட்டு இருந்தா இவனுக்கு ஏதாவது ஆயிரும். வெளியில கூட்டு போங்க. டேய் அழாமடா, அதெல்லாம் பிள்ளை பொண்ணு ஆகாது. முடியலன்னு. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. புள்ளடா ஒண்ணு ஆகாது. அழாதடா, நீ அழுதுனால பார்க்க முடியலடா. அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நீங்களும் நாங்க பாத்துட்டு வரோம். இல்ல நானும் வரேன். சரி ரிப்போர்ட் வந்துட்டு வாங்க பார்க்க போலாம். பயப்படாம போவோம். சரி. என் தங்க புள்ள, என் வயிற புள்ள, என் தங்க புள்ளைக்கு ஒண்ணு இல்ல. தங்க புள்ள, தங்க புள்ள, என் தங்க பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல. அப்பா இருக்கேன்ல. என் தங்க பிள்ளைக்கு அப்பா இருக்க பாத்துக்க மாட்டேன். என் தங்க புள்ள அப்படியே அப்பா தோல்ல படுத்து தூங்குமா. அப்பா நல்லா பாத்துக்கிடுவான பிள்ளைய. அப்பா உனக்கு கதை சொல்லிட்டா? பிள்ளைக்கு தலை வந்து கூட இருக்க முடியல. அப்பா கதை சொல்லுது. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா. அந்த காக்கா ஒரு நாள் பசியோடு சுத்துச்சா. தங்கும் தங்கும் சரிம்மா, நீ ஊன்னு சொல்ல வேண்டானே. அப்பா மட்டும் கதை சொல்லுத. ஒண்ணு இல்ல தங்கம், ஒண்ணு இல்லம்மா. அப்பா உனக்கு தாலாட்டு தூங்குறியா? என் தங்கமே, என் தங்கம். ஆராரோ ஹரிராரோ, ஆராரோ ஹரிராரா. ஒண்ணு இல்ல தங்கம், ஒண்ணு இல்ல. சார் என்ன ரிப்போர்ட் வந்துட்டா? ஆமா சார். சார் குழந்தைக்கு அவங்க அப்பாக்குள்ள காய்ச்சல் அப்படியே வந்திருக்கு சார். என்ன சொல்ற? என்னது? ஐயோ, அது அவனாலே தாங்க முடியாது. என்ன சொல்றீங்க? அவனே அங்க முடியாம இருக்கும். பச்சை புள்ள. கன்ஃபார்மா செக் பண்ணிட்டியா? எஸ் சார், செக் பண்ணிட்டேன். அதே ஃபீவர் சார். அட்மிட் பண்ணதான் முடியும். ரூம்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். கொஞ்சம் அட்மிட் பண்ணிட்டேன். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதான் சார். சரி, வேற எதுவும் செய்யாதுல்ல? இல்ல சார், ட்ரீட்மெண்ட் இப்ப ஆரம்பிச்சிடலாம். ப்ளீஸ் இங்க யாரும் அழ வேண்டாம். குழந்தை இன்னும் பாதிக்கும். சரி, நான் பாத்துக்கிறேன். மெஷின்லாம் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ரெடியா இருக்கு சார். நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ். சரி, நான் உடனே ரூம் கூட்டு போறேன். இப்ப ரெசிப்டர் ஃபோன் பண்ணாரே, விஷயத்த சொன்னேன். அதனால கண்டினியூவா நீங்களே டியூட்டியை பாருங்கன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஓ அப்படியா? அதனால நான் கண்டினியூவா டியூட்டியை பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. சார் நான் மற்ற எல்லாம் பாக்குறேன் சார். நர்ஸ் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. சரி பாப்பா அப்படிங்க. பிள்ளை கொடுன்னு வேண்டாண்டா, நான் வச்சுக்கிறேன். என்னம்மா, என்ன தங்க? அப்பெல்லாம் உங்க கூட தான் இருக்காங்க சரியா? ஒண்ணு இல்ல தங்க, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. பிள்ளை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரா? சரிக்கா. அம்மா முடியாது.
ஐயோ அம்மா அம்மா என் பிள்ளைய பார்க்க முடியலையே. அம்மா என் தங்கமே என் தங்கமே என் தங்கமே. அம்மா, அம்மா, அம்மா. இசா வந்துட்டு பரவாயில்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். முதுகுல வச்சு பார்க்கணும். சரி, அந்த சைடா வருவா. இப்ப பரவாயில்லையா? எனக்கு தாகமா இருக்கு. இருங்க, சூடா ஏதாவது கொண்டுட்டு வரேன். சரி அண்ணே. நீ வீட்டுக்கு போல, வீட்டுல தானே வரேன். யூனிஃபார்ம் வந்திருக்க. இல்லண்ணே, அப்படியே ஒன்ன பார்த்துட்டு அப்படியே டூட்டி கிளம்பணும்னு வீட்டுல இருந்தா வரேன். புள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கா? வீட்டுல விளையாண்டுகிட்டு இருக்கானே. புள்ள பத்திரமா இருக்கால? அதெல்லாம் பத்திரமா இருக்கானே. இந்தனே இத குடி. நீ டூட்டிக்கு போயிட்டா ஆனந்தி யார்டா பாப்பா? குமார் மாமா என்ன வயலுக்கு போல, நான் வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னே. குமார் மாமாவா? ஆறு பொறுப்பா பாத்துக்கிறாரு. சரி சரி சரி. மீனா குட்டி நம்ம வீட்டுல தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்படியா? சரி சரி. அம்மா அம்மா கோர்ட்டுக்கு ஏதோ கேஸ் விஷயமா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அம்மா நார்மலா தானே இருக்காங்க? ஆமாண்ணே, கோர்ட்டுக்கு போயிருக்காங்கண்ணே. பிள்ளைய கூட போய் பார்க்க முடியல. பிள்ளை என்ன பாடுபடுதானோ தெரியலையே. அன்னைக்கிலே என்கிட்ட பேசுன்னு எவ்வளவோ சொன்னேன், கேட்டியா? நான் எப்போ எந்த கேஸ் எடுத்துட்டு போனாலும் உன் முகத்துல வாசத்தோட போவேன். அந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு நான் போகும்போதே நீ அழுத, அதான் அழுதாப்பிலே போயிட்டுது. ஒரு கேஸ்ல நான் தோத்ததில்ல, முறையா தோத்துருக்கேன். சொல்லல நான் கேஸ் விஷயமா போறேன், என்கிட்ட பேசுன்னு கேட்டியா? நீ ஒரு வார்த்தை சிரிச்சாப்ப அனுப்புறாதான் என்ன? புருஷமணிக்கு சண்டே வராதா? சரி, கோவத்துல ஏதோ பேசிட்டேன், அதே மனசு கத்துட்டு இருக்க. அது கேஸ்ல தோத்துட்டேன். சரி, இன்னும் அழுதுட்டு இருக்க? இந்த வயசுல இப்படி அழுதுட்டு உடம்பு எடுத்துக்காவும். சரி அல்லாத. சரி, உடுத்துற பிள்ளை எங்க? ஒன்றுதான் கேட்க, வீட்டுல ஒருத்தரையும் காணும். வீடு வெச்சொல்லி கிடக்குது. நமக்கு மாதிரி ஒருத்தரையும் காணும். வீட்டுக்குள்ள வந்தாலே பொண்ணு திரும்ப தாத்தாண்டு வருவா, அவளையும் காணும். ஒன்றுதானே கேட்க. உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு. உடம்பு சரியா? என்ன சொல்லிட்டு இருக்க? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. சரி, நீயே போகாம இருந்த? நீ போகாம இருக்க மாட்டியா? பொண்ணு தெரியும், அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, நீங்க பேசுனது அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன். அவனுக்கு அது மனநோயை உண்டாக்கிட்டேன். என்ன சொல்ற? ஆதிர அப்படி நடந்துகிட்டதே, நீங்க பேசுனதே எல்லாம் சேர்ந்து பிள்ளைக்கு மனநோயை கொடுத்துட்டேன். நான் ஏதோ கோத்துல பேசுனேன். சரி, பிள்ளைகிட்ட ஏன் சொன்ன? வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லல, சின்ன பிள்ளை போய் சொல்லியிருக்கேன். ஐயோ, பிள்ளைய விட கோத்துல பேச மாட்டானே. அவன் தான் நீ உசுரா நினைப்பானே. சரி, நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். நீங்க பார்க்க முடியாது. ஏன்? இப்ப நீங்க பாத்தீங்க, அவன் இதையுமே நின்னுடும். ஐயோ, சாரி, நான் ஏதோ கோத்துல பேசிட்டேன். சரி, நீங்க அங்க போக வேண்டாம். எப்படி பிள்ளைய பார்க்காம இருக்க முடியும்? அவன் மேல எவ்வளவு பாசம் பண்ண உனக்கு தெரியாதே. சரி, வேற பேசிக்கலாம். இப்ப போவாதீங்க. நானே அதான் போகல. சாரிடி, நான் அப்படி பேசுறது ரொம்ப தப்பு தாண்டி. அதுவும் மறுபக்கம் முன்னாடி ஏதோ புத்திக்கிட்டதும் பேசிட்டேன். சாரிடி, நான் ஏதோ கிசர் வழக்க போச்சுன்னு நினைச்சு அப்படி பேசிட்டேன்டி. அதுக்கப்புறம் தாண்டி எனக்கு புரிஞ்சது என்ன தப்பு பண்ணிருக்கேனே. சத்தியமா சொல்லண்டி, ஒன் மட்டும் இல்லைன்னா நான் நிச்சயமா எல்லாத்துலயும் தோத்து போயிருவேன். ஒரு நாள் ஒண்ணு பேசுறதுக்கு வாழ்க்கையில திருப்பி தோத்து போய் வந்திருக்கேன்டி. ஒரு சாதாரண கேஸ், அதுல தோத்து போயிருக்கேன்டி. சாரிடி, மனைவிய பேசுனா அது சாபோன்னு இதுவே எனக்கு காட்டிட்டு. சாரிடி,
கெட்டினவளை வேதனைப்படுத்தின ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாவே இருக்க முடியாதுன்னு நல்லா உணர்ந்துட்டேன்டி. ஒரு புருஷனுக்கு உண்மையான ஆசீர்வாதமே அவன் பொண்டாட்டி தாங்கிற. இப்ப நான் உணர்ந்துட்டேன்டி. உன்னை பேசுன சாபம் தோத்து போய் வந்து நிக்க. சாரிடி, சாரிடி. சாரிடி. என் உசுரடி, என்னெல்ல பாதிடி. உன்னை அசிங்கப்படுத்துறது என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு சமம்னு கூட தெரியாம மருமக்கு மாற முன்னாடி ஒன்னு அசிங்கப்படுத்திட்டேன். அதான் கடவுளை எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. தோத்து போய் வந்து நிக்கிறேன்டி, தோத்து போய் வந்து நிக்கிறேன்டி. சாரிடி, சாரிடி, சாரிடி. ஏற்கனவே கொடுத்த தண்டனை காணதுன்னு எனக்கு ஏண்டி எவ்வளவு போட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. இந்த உணர்வும் பாசமும் இருக்கிற வரைக்கும் பிரிவு இருக்காது, மனக்கசப்பு வரும். தப்பு செய்யறவன் தான் மனுஷன். தான் மனைவிக்கு தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச அடுத்த நொடி அந்த குற்ற உணர்ச்சி வந்து மன்னிப்பு கேட்குறீங்க பாருங்க. அதனால இந்த உறவு உடையாது. நாம ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நம்ம சரியாதான் பேசணும்னு நினைச்சே இருமாப்பிள்ள இருந்தாதாங்க அந்த உறவு முடிஞ்சு போயிடும். உங்களை பாதியா நினைச்சு அழ ஆரம்பிச்சிங்களே, சண்டை சச்சரவு வரதான் செய்யும். என்னதான் மனைவி உங்களுக்கு உரிமைப்பட்டவளா இருந்தாலும் அவ தன்மானத்துல என்னைக்கு கை வைக்க கூடாது. உங்களுக்குன்னு பிறந்தவதான், ஆனா அடிமையா பிறக்கல. உங்களுக்காக வாழ்றவதா, அதுக்காக அவளை வாழ விடாம பண்ணக்கூடாது. தேன்மொழி, எப்போ குழந்தை பார்க்கலாம்? இல்ல, பெரிய டாக்டர் வந்திருக்காரு, அவர் பார்த்துட்டு சொல்லுவாரு. தினேசுங்க அவரு டாக்டர் கூட தான் நிக்காரு. சரி, நீ போய் உள்ள பார்த்துட்டு வாயே. இல்ல, அது குழந்தைங்க வாடு, எல்லாரும் உள்ள போக முடியாது. இப்ப டாக்டர் வந்துருவாரு. ஓடல 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 ஓடல, தூங்குற தூங்கு. இடையில முடிச்சு பார்த்தாங்களா? 2 வாட்டி இருமணும். சரி, மத்தபடி முடிக்கல. இல்ல, நான் அப்படியே தடை விட்டேன், தூங்கிட்டான். சரி, தலை வலிக்கும், அப்பப்ப தடை விடணும். அதுல நான் பாத்துக்கிறேன். சரி, நீ 2 நாளா இப்படியே கிடக்கிய, உனக்கு சோர்வா இல்ல? இல்ல, அதுதான் நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன். நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ஏற்கனவே நீங்க அட்மிட் பண்ணிட்டு இன்னும் தூங்கவே இல்ல. போங்க, வீட்டுக்கு போங்க. நீ இப்படி இருக்கும்போது நான் வீட்டுல போய் தூங்கணுமா? இது என் டூட்டி தானே, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு யார் பாப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு நினைக்காத, போ. இல்ல, ஏற்கனவே இப்பதான் உங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கு. அதான் பாரு, அசதியா இருக்க நேரம் சுத்தையில படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ தான் உட்கார கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க, மத்த பேசிட்டு பார்க்க இங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க, பாத்துக்க. ஒன்றும் செய்யாது, பழகிடுச்சுல. அதுக்காக தூங்காமியா? 2 நாளாவது நீ தூங்கி தெரியும். எப்படி தூக்கம் வரும்? சரி, நான் அடுத்த பேஷண்ட பார்க்கணும், போயிட்டு வரேன். சரி, கொஞ்சம் கட்டு கட்டுமா பார்த்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். ஒன்னில்ல 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 கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்னில்ல ஒன்னில்ல, தூங்குங்க. சரி சரி, பார்த்துக்கோங்க. அவன் மூளை இப்ப இப்படிதான் வேலை செய்யும். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ இப்ப எங்க போற? அவளுக்கு மத்த பேஷண்டையும் பார்க்கணுமானே? வேண்டாண்டா, இங்கே இருக்கட்டும். சரி, நீ போ.
இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இல்ல சரி, கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இல்ல அண்ணா இவ போகக்கூடாதுன்னு சொல்லி சரிண்ணே போக மாட்டா. சரி 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 எனக்கு பயங்கரமா தலைவலிக்கு. இருங்க, இன்ஜெக்ஷன் போடுறேன். என்ன இவ்வளவு பாடுபடுதா? இவங்களாவது பரவாயில்ல, சில பேர் நிறைய கெட்ட வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க. அப்ப சுத்தமா மூளை குழம்பி இருக்குமா? நோயோட தாக்கம் மூளையை பாதிச்சிருக்கோம். சரி நீ எதுவா? சரி சரி நான் வேணுக்கு தலையா வைக்கட்டா? அதெல்லாம் இருங்க, அதுதான் அவருக்கு மருந்து. சரி சரி எனக்கு தலைவலிக்கு. சரி சரி இருங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். டே நல்லா அமுக்குடா. சரிண்ணே நான் அமுக்குதேன். நீ இப்படி படுத்துக்க, நான் தலையை அமுக்குறேன். சரிடா அமுக்கு. நீ எங்க போற? நான் எங்கேயும் போல, இங்கதான் நிக்கிறேன். நீ போக கூடாது, புரியுதா? சரி சரி நான் போகல, இங்கதான் நிக்கிறேன். டேய் சொல்லி வைடா. சரிண்ணே சரிண்ணே சரி. நல்லா அமுக்குடா, எங்க வலிக்குடா. சரி எங்க போற? சரி சரி போகணும். இல்ல எங்கேயும் போல, இங்கதான் நிக்கிறேன். டேய் தம்பி, அண்ணே சொல்லுண்ணே, இன்னும் நல்லா அமுக்கு. டே இது பத்தாதுடா, இன்னும் நல்லா அமுக்கு. அதிகமா வலிக்கும் நினைக்கிறேன். சரி ஏதாவது மருந்து? கொஞ்சம் கொஞ்சமா தான் வேலை செய்யும். அப்பா முடியலம்மா, முடியல, பாவமா இருக்கு. சரி நான் அமுக்குறேன். மாமா மாமா, ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்கீங்க? அழுதா மட்டும் என்ன ஆக போகுது? அழாதீங்க மாமா. நீங்க வீட்டுக்கே வரலன்னு சொன்னாங்க, வந்து சாப்பிட்டு போங்க மாமா. தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்க. ப்ளீஸ் மாமா, எனக்கு பயமா இருக்கு. மாமா ஒன்றும் ஆகாது பாப்பாக்கு. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, வந்து சாப்பிட வாங்கல. கொஞ்சமாவது சாப்பிட வாங்கல. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா மாமா? ப்ளீஸ் ராணி, மனசு வேதனைப்படுத்தாதே. ஓ இல்ல மாமா, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து எதையும் சொல்லாம எது போராடி. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. சாப்பிடல செத்துற மாட்டேன், அப்படியே செத்தாலும் எனக்கு நிம்மதிதான். ஓ மாமா ப்ளீஸ் மாமா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க மாமா. தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்க. உனக்கு மனசாட்சி இல்லைல்ல? இப்ப நான் சாப்பிட நிலைமையில இருக்கேன். என் புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, என் அண்ணன் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? இல்ல இந்த நிலைமை சாப்பிட கூப்பிடுறதே உனக்கு மனசாட்சி இல்ல? எனக்கு நீங்க முக்கியம் மாமா. சீனலமா யோசிக்காத. ஒரு மனசுல செத்து போயிருக்கேன். போ. அத கேக்க எதுக்காக நீங்க இப்படி வேதனைப்படணும்? எல்லாரும் சாதாரணமா இருக்க வேண்டியதானே? போன்னு சொன்னேன். இங்க எல்லாரும் என்ன அப்படியே இருக்காங்க, சாதாரணமா தானே இருக்காங்க. நீங்க மட்டும் எவ்வளவு வேதனைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒழுங்கா சாப்பிடுங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்கிக்க முடியாது. போன்னு சொன்னேன். இல்ல நீங்க சாப்பிட்டா நான் இருந்து போவேன். வேதனைப்படுத்தாத, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கேன். இது போ. இப்போ உங்ககிட்ட கத்தி பேச கூட எனக்கு தெம்பு இல்ல. போ. அதான் சொல்றேன், நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு புரியல. வேண்டாம் மாமா, நீங்க நார்மலா இருங்க மாமா. வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. நான் சாப்பாடு தரேன், நீங்க சாப்பிடணும் சரியா? நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்க ஒழுங்கா சாப்பிடணும் சொல்லிட்டேன். ஐயோ இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க மாமா. நீங்க அழுததெல்லாம் போதும், வாங்க ஒழுங்கா சாப்பிட வாங்க. மாமா நீங்க இப்ப சாப்பிடணும். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா செத்தே போயிருவீங்க. நீங்க சாப்பிடவே இல்லை 2 நாளா. இந்தாங்க சாப்பிடுங்க ப்ளீஸ் மாமா, சாப்பிடுங்க மாமா. ஐயோ உனக்கு சொல்றது புரியுதா புரியலையா? என் புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. என்ன வீடு அழுதுக்காது, என்ன வீடு. பாருங்க எது காணும், அதெல்லாம் பாப்பாக்கு எதுவும் ஆகாது. முதல்ல சாப்பிடுங்க. அம்மா
ஐயோ இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? மாமா சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. உங்க யார் கவனிச்சுப்பா சொல்லுங்க. நீங்க சாப்பிட வாங்க. சாப்பிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா சாப்பிடுங்க. எனக்கு படபடப்பா வருது போடி. சாப்பிட போறீங்களா இல்லையா? எனக்கு நெஞ்சு வலி வந்துரும். ஓ அதான் சொல்றேன். நீங்க இப்படி சாப்பிடாம கிடக்க போய் தான் உங்களுக்கு எல்லாமே வருது. அந்த பாப்பாக்கு எதுவும் ஆகாது. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஐயோ அம்மா. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யார பத்தி அப்படி கேக்குற? அவங்க மனவேதனையில இருக்காங்க. சாப்பிட முடியாது. நல்லா ஆனா அவங்களே சாப்பிடுவாங்க. இப்படி கட்டாயப்படுத்தாத. அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும். ஒரு டாக்டரா சொன்னேன். கட்டாயப்படுத்தி எதையாவது உள்ள திணிச்சோன்னா அது ஒவ்வாமையில கொண்டு வச்சிரும். ஃபுட் பாய்சன் ஆயிரும். மதியம் தூக்கிட்டு போ. அவங்களுக்கு பசி எடுத்தா தானா சாப்பிடுவாங்க. கட்டாயப்படுத்தாத. இப்ப அவங்களுக்கு தேவை நிம்மதி, சாப்பாடு இல்ல. இப்படி கட்டாயப்படுத்தினா அவங்களுக்கு மனநோய் வந்துடும். மூளை செயலிழந்துடும். போ. கொஞ்சமும் அறி வேண்டாம். படிச்ச பொண்ணுதானே நீ. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? சாப்பிட சாப்பிட்டு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க. போ. ஓ வாழ்க்கைக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்க. வீணா வாழ்க்கை இழந்துட்டு போயிடாத. போ. அது எனக்கு தெரியும். ஏன் மாமாவை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். இப்ப அவருக்கு தேவை சாப்பாடு தான். 2 நாள் ஆகுது அவர் சாப்பிட்டு. உங்க வேலை எது உண்டு அதை பார்த்துட்டு போங்க. இங்க பாரு, வலு கட்டாயமா இங்க வச்சு கொடுத்த தொலைச்சி போடையில. ஒரு டாக்டர் சொன்னேன். இதுக்கு மேல ஒரு ஆளை துன்பப்படுத்தினேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். செவிட்லயே கொடுத்துறேன். போய் எந்திரிச்சு. இது ஹாஸ்பிட்டல் புரியுதா? உனக்கு கொஞ்சனா அவர் நிலைமை நல்லா வருவாரு. அப்ப கொஞ்சிக்க போ. உன் வேலைக்கு எது உண்டு அதை பார்த்துட்டு போ. நான் ஒரு டாக்டரா பேசிக்கிட்டு இருக்கேன். தொலைச்சி முதல்ல டிஃபன் பாக்ஸ் எடுத்து போ. ஏன் இப்படி வளைச்சு போடுறதுக்கு அலையுத? ஒட்டிச்சே மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். மரியாதை வெளியில போ. தெரியும் இங்க என்ன நடக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது சரியாயிரும். அப்புறமா சாப்பாடு வச்சு கொடு. போ. உனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. இந்த நிலைமையில கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். அது எனக்கு தெரியும். ஏன் மாமாவை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை எது உண்டு அதை மட்டும் பார்த்துட்டு போ. டாக்டர் தானே இருக்க, அந்த வேலையை மட்டும் பாரு. ஏன் மாமாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். மாமா நீங்க சாப்பிடுங்க மாமா. கண்டா பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தான் தெரியும். என்னங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா. கண்டவள கேள்வி கேட்கற மாதிரி என் நிலைமை ஆயி போச்சுது. சாப்பிடுங்க மாமா. ஒட்டிச்சு வரட்டதுக்குள்ள நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என்ன அவமானப்படுத்துறீங்களா மாமா? உங்களை பார்க்க வந்ததுக்கு சின்ன பொண்ணுமா நடந்துக்கிறாத. அது என்ன நிலைமையில இருக்காரு சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துற? போ. நல்லா நட கொண்டு வந்து கொடு. போ. அத ஒண்ணு நீ சொல்ல வேண்டாம். நீ வளைச்சு போடுறதுன்னு அழைத. இதான் உனக்கு ஏத்த சந்தர்ப்பம் நினைக்கிறேன். சரி ஆமா போ. சென்னில ஒரு குடு. எதுக்கு டாக்டர்? அது புரியாம பேசிட்டு இருக்கேன். போ. இப்ப அவருக்கு தேவை நல்ல ஓய்வு. அவர் மன கசந்து அழுதுட்டு இருக்காரு. தனிமை போதும். அவர் சரியாயிருவாரு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடு. போ. உன் வேலைக்கு எது உண்டதை மட்டும் பார்த்துட்டு போனே. என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்களா? உங்களை பாசமா பார்க்க வந்ததுக்கு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? இருங்க மாமா. பெரியவங்க பேச்செல்லாம் யாருங்க கேட்கறா? இஷ்டத்துக்கு ஆடுறீங்கல்ல, அதான் உங்களுக்கு பட்ட தண்ட அறிவு வரும். பெரியவங்க யார் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு எது காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. என்ன கொண்டு போனதான் வச்சிருக்குது. யாருக்கும் அறிவுலாம் இல்லல்ல. என்ன உள்ள வா. வா வா. இங்க பாரு, இதான் சரியான சந்தர்ப்பம். உனக்கான நேரம். என்ன மம்மி சொல்றீங்க? அன்னைக்கிளி குடும்பமே சோர்ந்து போய் இருக்குது. இப்ப உங்களுக்கு ஏத்து பேசக்கூட தெம்பு கிடையாது. குடும்பமே சுருண்டு போய் இருக்குது. இப்பதான் நாம அடிக்கிறதுக்கான சரியான நேரம். எல்லா ஆஸ்பத்திரியிலே கடந்து சோர்ந்து போய் இருக்குது. பேசக்கூட இப்ப தெம்பு இருக்காது ஒரு பயவெளியிலுக்கும். இப்ப நாம பேச ஆரம்பிச்சா நாம கை ஓங்கி இருக்கும். குறிப்பா ஓ புருஷன் ஆஸ்பத்திரியில இருக்கான். அதான் என்ன பார்க்க விட மாட்டேங்காங்களே. முட்டாளாடே நீ. இங்க பார், இந்த நேரத்துல நீ பேசு. உன் புருஷன் மட்டும் எந்திரிச்சு வந்தான், அவன் பேச்சுதான் ஓங்கி இருக்கும். அவன் கை தான் ஓங்கி இருக்கும். நீ எப்பவுமே அவன் முதுகுக்கு பின்னாடிதான் இருக்கணும். அவன் இருக்கிற வரைக்கும் உன்னை பேச விடவே மாட்டான். இந்த வீட்டுல உன்னை எல்லாரும் செல்லா காசாதான் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி சந்தர்ப்பம் உனக்கு திரும்ப கிடைக்காது. இப்ப பேசி சாதிக்க வேண்டியதை சாதிச்சுக்க. பொண்ணு தர எந்திரிச்சு வர்றதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். அதுக்குள்ள நீ எதை அடையணும்னு நினைக்கிற அத்தனையும் அடைஞ்சுக்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ வாய் கூட பேச முடியாது. உனக்கான சுதந்திரத்தை
இந்த டயத்தை நீ பயன்படுத்திக்க. இப்போ உன் புருஷன் எந்திரிச்சு கூட வர முடியாது. இப்போ நீ பேசலாம், தைரியமா பேசலாம். எவனும் உன்கிட்ட இப்ப ஏத்து பேச முடியாது. எல்லாம் செத்து போயிருக்கானுங்க. பாரு, அன்னைக்கு தனியா தான் இருக்கா, வீட்டுல ஒருத்தர் இல்ல. இதான் சரியான வேலை. பாட்டி பத்தி உங்களுக்கு தெரியாது, 100 ஆம்பளைக்கு சமம். இங்க பார், அது பொண்ணு தர கூட இருக்கிற வரைக்கும் தான். உன் புருஷன் கூட இருக்கானே, அதான் அந்த கிழவிக்கு யானை பழம். அன்னைக்கிளி தத்தெடுத்த புள்ளையில சொக்கத்தங்க உன் புருஷன் மட்டும்தான். அந்த அன்னைக்கிளிக்கு கிடைச்ச சொத்துலே பெரிய சொத்து உன் புருஷன் தான். அவ கோடு போட்டா உன் புருஷன் ரோடே போடுவான். தாய்ப்பாசம். அதே தாய்ப்பாசத்தை பயன்படுத்தி நீ உன் புருஷனை வச்சே அடைய வேண்டியதை அடைஞ்சுக்க. புரியலையம்மா? உன் புருஷன் பேர சொல்லி என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணு. உன் புருஷன் எந்திரிச்சு வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும். புரியுது. எனக்கு அந்த தேன்மொழி உள்ள வந்ததம்மா கோவமா இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த குடும்பத்து மேல எந்த கோவமும் இல்லை. அந்த தேன்மொழி வந்ததான் எனக்கு கோவம். அதுதாண்டி எனக்கு சாதகம். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வளைச்சு போட்டிருக்கா. அவ பார்வை இருக்கு பாரு, பார்வை. இந்த குடும்பத்தை எது பண்ணதானே இல்லையா, அந்த தேன்மொழி எனக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த டெஸ்ட் மட்டும் உன் கைக்கு வந்ததே, குடும்பமே உன் காலடியில. அப்படின்னா அந்த டெஸ்ட் தேன்மொழி கிட்ட இருக்கறனாலதான் எல்லாரும் அவ காலடியில கிடக்காங்களா? அதான் எல்லாரும் அவளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்காங்களா? ஆமா, பெரிய சேவை செய்ய போறல்ல, அதான் உன் புருஷன் கூட அவளை தெய்வமா பாக்கான். இங்க பாரு, உன் புருஷன் உன்னை தெய்வமா பாக்கணும்னா, அந்த குடும்பமே உன் காலடியில கிடக்கணும்னா, அந்த டெஸ்ட் உன் பேர்ல வரணும். இதம்மா எனக்கு வேணும். நான் அடிமையா இருந்ததெல்லாம் போதும். எனக்கு இப்ப எல்லாரும் அடிமை ஆகணும். இது வரைக்கும் மத்தவங்களுக்கு தான் நான் அடிமையா இருந்திருக்கேன். இனி எல்லாரும் எனக்கு அடிமை ஆகணும். அப்படின்னு அந்த டெஸ்ட் உன் பேர்ல மாறணும். மாத்தி காட்டுறேன். இங்க பாரு, உன் புருஷன், என் புருஷன் முழுக்க முழுக்க கவனிக்குது தேன்மொழிதான். ஐயோ, டேசர் படுத்தாதீங்கம்மா. நீங்க இருந்தா அவ அங்க கொஞ்சம் தான் செய்வா. என்னமா சொல்றீங்க? பார், ஒன்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லதுக்கு அவனெல்லாம் யாரு? விக்கி மாமா தான் பார்க்க கூடாதுன்னு என்ன சண்டை போடுறாரு. அது வேற ஒண்ணு இல்ல, அண்ணங்காரே சோகமா இருக்கணுமா அந்த தேன்மொழி கூட. அதுக்கு தாண்டி ஒன்ன பார்க்க கூடாம வச்சிருக்கான். அவன் தான் அண்ணங்க இருக்கனாச்சே, அண்ணனுக்காக எந்த மாமா வேலையும் பாப்பான். அந்த தேன்மொழி தான் பார்க்கணும்னு ஒன்ன பார்க்க விட மாட்டேக்கான். ஐயோ, இந்த கடவுளே, அவ பின்னாடி போயிட்டு எனக்கு அதான் சொல்றேன். போ, உன் புருஷனை நீ கவனிச்சுக்க. உன் புருஷன் பக்கத்துல நீ இரு. உன் புள்ளைய நீ வாங்கிட்டு வா. நம்ம வேற ஆஸ்பத்திரி வச்சு நல்லா பாப்போம். ஏன் நமக்கு பார்க்க தெரியாது? என்னமா சொல்றீங்க? இங்க பாரு, உன் புருஷன் பக்கத்திலே நீ போய் இரு. அவ ஏடி தேன்மொழி, அவ எதுக்கடி இருக்கணும்? அந்த ஆனந்தி போயிட்டு வரா, ஆனா உனக்கு உரிமை இல்ல. அதானே? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா பண்ணல. பாத்துக்க, நீ உன் புருஷனுக்கு புடிச்சிட்டியோ என்னமோ? அவனுக்கு வித விதமா தேடுதே. இப்ப தேன்மொழி மயக்கத்துல இருக்கான். தேன்மொழி, இங்க பாரு, நீ உன் புருஷன் பக்கத்துல போய் இருப்போ. இப்பமே போறேன். போடி, உன்னை பார்த்தாலே உன் புருஷனுக்கு பிபி ஏறும், நெஞ்சு வலிக்கும், ஹார்ட் அட்டாக் வரும், பொட்டுன்னு போய் சேர்ந்துருவான். நீ இப்படி இருக்கிற வரைக்கும் தாண்டி எனக்கு லாபம். அந்த ட்ரஸ்டுக்காரண்டி இவ்வளவு போராட்டம். அது கோடிலடி, கோடி 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 மதிப்புள்ளதே. அத போய் சாதாரண தேன்மொழிட்ட தூக்கி கொடுத்துருக்க அந்த அண்ணக்கிளே. நான் எத்தனை வருஷமா அவகிட்ட இருந்து போராடி வாங்கிலான்னு பார்த்தா, அவ தெரிஞ்சு தாண்டி தேன்மொழிட்ட கொடுத்துருக்கா. தேன்மொழி ஒரு விளங்காதவா. அவ கையில ஒண்ணு போச்சுன்னா இனி மத்தவங்க கைக்கு அது போகவே போகாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே அன்னைக்கு இந்த வேலை பார்த்து வச்சுட்டா. எப்படி வாங்குறேன் பாரு. அந்த டெஸ்ட்டை வச்சுதான் வெளிநாட்டுல பல பிசினஸ் பண்ணணும்னு நான் இருக்கேன். அந்த டெஸ்ட் பேர்ல 1000 பிசினஸ் தொடங்கலாம்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இந்த அன்னைக்கு தான் பொழைக்க தெரியலனா சை, அதை எனக்கு தர வேண்டியதானே. அதை வச்சு 1000 பிசினஸ் நான் கூட வசூலிச்சா கூட கோடி கோடியா மாசம் கொட்டும். ஆனா தேன்மொழி கிட்ட தூக்கி கொடுத்தா, தேன்மொழி உனக்கு ஒரு உண்மை தெரியாதுடி. உன் புருஷன் உண்மையிலே யோக்கியமானவன் தான். இந்த அன்னைக்கு லேசப்பட்டவா கிடையாது, பயங்கர புத்திசாலி. அதான் அதுக்கு நாமினேஷனா பொண்ணு திரைய போட்டு வச்சிருக்கா. உன் புருஷன் லேசப்பட்டவன் கிடையாது. எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிருக்கான். எந்த ஆம்பளையும் பண்ணாததை பண்ணிருக்காண்டி உன் புருஷன். அதான் உன் புருஷனுக்கு ஒண்ணுன்னு அந்த அன்னைக்கிளிக்கு நெஞ்சு வலியே வந்துட்டு. அவ்வளவு நல்ல வண்டி. நல்லவெல்லாம் ரொம்ப நாள் வாழக்கூடாது. உன் புருஷன் வாழக்கூடாதுடி. உன் கையாலே அவனுக்கு நான் சாவ வர வைக்க. தேன்மொழி, ஒண்ணு ஆகாது, தைரியமா நில்லுங்க. நீ ஏன் பயப்படுத? இப்ப நான் டாக்டர் நிக்கல, பயமா இருக்கு. தேன்மொழி, ஒண்ணு இல்ல, பயப்படாம இருங்க. கெட்ன பொண்ணாட்டி நான் வரக்கூடாது, அவ நிக்கணுமா? அட கோமுட்ட, அவ டாக்டர் நின்னுகிட்டு இருக்கா. அப்படி நீங்க சொல்லுதீங்க. அவ என்ன நினைத்தாடிக்கான்னு எனக்கு தெரியும். என் புருஷனை நான் பார்க்கணும். விளையாடாத ஆதிரா, அவனுக்கு என்ன சூழல் இருக்குன்னு தெரியாம இப்படி விளையாடாத. தைசன் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்க. இங்க இருந்து போ. நாங்க ஏற்கனவே செத்து போயிருக்கோம். வேதனைப்படுத்தாம போ. என் தம்பி நல்லபடியா எந்திரிச்சு வரணும்.
இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் வந்து பாரு, என்ன வேணாலும் செய் போ. இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் உன்னை பார்த்தா டென்ஷன் ஆயிடுவான். கெட்ட பொண்ணாட்டிய பார்த்தா டென்ஷன் ஆகும். எவ்வளவு ஒத்திய பார்த்தா குளு குளுன்னு இருக்குதோ. வாய் ஆளி விடாம அவ மனசெல்லாம் இப்ப செத்து போய் இருக்கா. வேதனை படுத்தாத. இங்க யாரும் காதல் பண்ற மூல இல்ல, புரியுதா? புள்ள ஒரு பக்கம், பொண்ணுத்தர ஒரு பக்கம்னு வேதனையில வெந்து போய் இருக்கோம். இந்த இடத்துல யாருக்கும் இங்க காதல் வராது. தாயே, உன் காலில் விழுந்து கேட்க, நீ நினைக்கிற அந்த ஈன குணம் இப்ப இங்க யாருக்கும் இருக்காது, வராது. மனுஷன் உசுரோட போராடிட்டு இருக்கா. உன் புத்தியா இப்படி போகுது. நான் என் புருஷனை பார்க்கணும், என் புருஷனை எனக்கு பார்க்கணும் போல இருக்கேன். அதான் அதை சொல்ல 2 நாள் பொறுத்துக்க. தென்னரசு கூட சொன்னான், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் ஒண்ணு செய்யாதுன்னு சொன்னான். அப்ப வந்து பாரு போ. இங்க பாரு, அத்தையே வரல, அன்னைக்கு வரல. அவிலே நாங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அவிலே வீட்டை தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காவ. செம்போலி கூட வரல. செம்போலியும் தமிழும் வேற கோயில் கோயிலா போய்கிட்டு இருக்காளுவ. அவளை கூட பார்க்கல. ஏன் நான் கூட இன்னும் உள்ள போய் அவனை பார்க்கல. எப்பமா திருட்டுத்தனமா தூங்கிட்டு இருக்கும்போது பாப்பேன், அவ்வளவுதான். சரி, நானும் அதே திருட்டுத்தனமா என் புருஷனை பார்த்துட்டு போறேன். அவனோட எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு உனக்கு தெரியாதே. உன் வாசனை வச்சே கண்டுபிடிச்சிருவாண்டி. போ, வீட்டுக்கு போ. அவ ஆனந்தி எல்லாம் இருக்காள, அவள நீ தானே பார்க்கணும். போய் பாரு. நான் எதுக்கு அவளை பார்க்கணும்? சரி, நீங்க தள்ளியது நின்று விக்க அந்த கோவப்படுவான். உனக்கு மண்டையில அறிவு கிடையாது. வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். திரும்ப வந்து நிக்கிற. என்ன, இங்க நின்று பேசக்கு டைம் இல்ல. அதுல நீ வெளியில போ. சொன்னா கேளு. அதுல உன் குரலுக்கு கட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். வெளியில போ. அடிக்க வச்சிடாத. வெளியில போடி. வெளியில போ. அண்ணே கத்தாதீங்க. பொண்ணு திறன் எனக்கு கேட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுல ஒரு காலை வந்து கெஞ்சி கேட்கிறேன். வெளியில போ. அதுல அத்தனை நிலைமை வேற. நீ நினைக்க மாதிரி இல்ல. சின்ன சத்தம் கட்ட கூட எந்திரிச்சு வந்தாங்க, அவங்களுக்கு நெஞ்சை வெடிச்சிடும். நீ போ போ. அதுல கத்த வைக்காத. போ. உள்ள உசுருக்கு போராடுறது உன் புருஷன். எவ்வளவு ஒருத்தீங்க கூட்டுட்டு இருக்கீங்க, நான் பாத்துட்டு இருக்கணுமா? இவ என்ன சொல்லுதா? கிறுக்க பிடிச்சிருக்கு. காதம்பரி கிறுக்க பிடிச்சி ஆட்டுது இருக்கு. வெளில போடி. வெளில போ. இல்ல, நான் என் புருஷனை பார்க்கணும். என் புருஷனை வெளில போ சொல்லிட்டு நான் போறேன். ஐயோ, என்னத்த சொல்ல, இவனை எப்படி வெளில அனுப்ப? அடிக்க கூடாதுன்னு நினைக்கேன். போ. யாதுல சொன்ன கேளு, புரிஞ்சுக்க. போ. இவ போற மாதிரி தெரியல. எப்படி கூட்டிட்டு போயிருடா. எப்படிடா அவ பொம்பளையாச்ச கைக்கு வச்சுட்டோம்னா கத்திட்டானா? ஏதாவது ஒண்ணு பொண்ணுடா. இவ குரல் கட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. போன்னு சொன்னேன். நான் என் புருஷனை தான் பார்க்க வந்திருக்கேன். என் புருஷனையும் என் பிள்ளையும் பார்க்க வந்திருக்கேன். என் பிள்ளைக்கு இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வேண்டாம். என் பிள்ளைக்கு நான் பெரிய ஆசத்துல பாப்பேன். என் குழந்தைய நான் பெரிய ஆஸ்பத்திரி வச்சு பார்க்க போறேன். சிங்க வச்சு பார்த்தா என் குழந்தை ஏதாவது ஆயிரும். மரியாதை என் குழந்தைய கொடுங்க.